எல்லா வகையான தாது சத்துக்களும் ஒரு உடம்பில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பழம் இருக்குது. வேற ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய செவ்வாழை பழம். தீங்குகள் இல்லாத ஒரு கர்ப்பப்பை வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த செவ்வாழைக்கு உண்டு. இப்படி 48 நாள் ஒரு செவ்வாழையை நீங்கள் எடுத்துக்கிங்கனாக்கா உங்களை நாடி நரம்புகளில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. எல்லா வகையான தாது சத்துக்களும் ஒரு உடம்பில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பழம் இருக்குது. வேற ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய செவ்வாழை பழம். இந்த செவ்வாழை பழத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். செவ்வாழை சாதாரண வச்சுடாதீங்க. செவலையாக இருக்கக்கூடிய, அதாவது சொல்லுவாங்க சோவை பிடித்த பிள்ளை அப்படிம்பாங்க, அவங்கள கூட பார்த்தீங்கன்னாக்கா புஜகாந்திர உடம்போடு வைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த செவ்வாழைக்கு உண்டு. செவ்வாழை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெய்லி எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாரத்துக்கு ஒரு தெரியாது ஒருத்தவங்க ஒரு பழம் எடுத்துக்கோங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த பழம். சில பேர் நினச்சிருக்காங்க ஆக்சுவலி செவ்வாழையா இது ஆண்களுக்கு மட்டும்தான் போகணும். இல்லை, பெண்களுடைய யூட்ரஸ் கர்ப்பப்பையை கர்ப்பப்பையாக ஆக்கணும்னா, அதாவது எந்த விதமான நீர்க்கட்டிகளும் இல்லாமல் எந்த விதமான ஒரு தீங்குகள் இல்லாத ஒரு கர்ப்பப்பை வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த செவ்வாழைக்கு உண்டு. இந்த செவ்வாழையில் சிவப்பு அணுக்கள் ரொம்ப அழகாக இருக்கும், ரத்தத்தை மிளவிட வைக்கும், சக்தியாக உடம்பு ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாழை. யாரும் தயவுசெய்து செவ்வாழை இது ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லிடாதீங்க. பெண்கள், குழந்தைகள், அபார ஞாபக சக்தி, இப்படி ஆண்கள் எடுத்துக்கொள்ள முறை இருக்குது. பெண்கள் இதுக்கு தேவையில்லை, இப்போ ஆண்களுக்கு மட்டும் இப்போ தனியாக சொல்கிறேன். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கவுண்டிங், அப்போ மொபிலிட்டி ப்ராப்ளம், அதாவது நீந்துதல் தன்மை, விந்துத்தன்மை ரொம்ப நீர்த்து போயிருக்கு, உடம்புல சக்தி இல்லாத மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒன்று ஆட் பண்ணணும். என்னக்கிட்ட முருங்கை விதை பவுடர். வாழைப்பழத்தை ரெண்டாக அப்படி பொழந்துக்கோங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டாக பொழந்துச்சிங்களா செவ்வாழை, அதில் கொஞ்சமாக முருங்கை விதை பவுடரை மூடி வச்சுருங்க. ஒரு 1 hour இல்லைன்னா ஒரு 1/2 hour மூடி இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தோலை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வாழைப்பழத்தோடு அந்த சாப்பிடணும். எப்போ? காலையிலையோ மாலையிலையோ. ஸோ நைட் படுக்க போகும்போது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி 48 நாள் ஒரு செவ்வாழையில் நீங்கள் எடுத்துக்கிங்கனாக்கா உங்களை நாடி நரம்புகளில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு உடம்புல அவ்வளோ பெரிய சக்தி, தாது சக்தி, நம்மளுடைய மெமரி, உடம்பு, இல்லறம் சிறக்க குழந்தைகள் பார்த்திங்கனாக்கா அவ்வளோ மெலித பிறப்பார்கள். ஸோ இது அந்த காலத்தில் ஒரு ரகசிய முறையாக இருந்தது. வெறும் வாழைப்பழம் சாப்பிட்டாலே, அதாவது செவ்வாழை சாப்பிட்டாலே அவ்வளோ சக்தி. அதில் முருங்கை விதை பவுடர், அது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி. இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணுறாங்க பாருங்கள் முன்னோர்கள். அது நல்லா அப்படி கீறிட்டு லைட்டாக மேலே தூவி அப்படியே மூடி வச்சுருங்க. இல்லைன்னா வச்சுன்னா ஒரு கயிறு கட்டி வச்சுட்டு ஒரு 1/2 hour வச்சுருங்க. 1/2 hour இல்லைன்னா 1 hour. அதுக்கப்புறம் அந்த தோலை வச்சு அப்படியே சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா இந்த சாண்ட்விச்லாம் உள்ளே வைப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்படி சாப்பிடும் பொழுது உயிரணுக்கள் மிகுதியாக இருக்கிறது. ஒரு 30, 35, 40 வயசுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு, போடுற உடைகள்னால என்னாகும், உடம்பு ஹீட் ஆகி தாது சத்துக்கள் குறையுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இதை எடுக்கும் பொழுது பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். நல்ல தூக்கம் இருக்கும், நல்ல முடி வளர்ச்சி இருக்கும், உடம்பு பார்த்திங்கன்னா என்றைக்குமே பலன்னு இருக்கும், பொன் போல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சி ஏன் சொன்னிக்கிட்டிங்கன்னா அந்த மெலோனியனை இம்ப்ரூவ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும். ஏன்னா உள்ள வலுவலுப்பான ஒரு தன்மை, நீர்த்தன்மை, எண்ணெய் தன்மை அழகாக இருக்கும். அதுக்குன்னு ஆயில் ஃபேஸ் ஆகிடுங்கலாம் சொல்ல முடியாது. ஸோ உச்சி முதல் பாதம் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா போன் ரொம்ப டென்சிட்டி கம்மியாகிடுது. இப்போ பெண்களுக்கெல்லாம் நிற்க மாட்டாங்க, இடுப்பு வலிக்கும், இடுப்பு பிடிச்சிட்டே நிற்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இந்த செவ்வாழை சாப்பிடுவதால் எந்த விதமான பிரச்சனைகள். டெய்லி ஒன்று எடுத்திங்கன்னா சூப்பர். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 தடவையாவது செவ்வாழை எடுத்துக்கோங்க. சீசனில் இருக்கும்போதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. யாருமே ஐயோ இது காஸ்ட்லியாக இருக்கே மற்றதை விட அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளோட மெடிக்கலுக்கு நம்ம செலவு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு காசாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாழை நமக்கு மிகவும் உடலுக்கு உறுதியான ஒன்று. ஒரு பழம் ஈக்குவல் டு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதோடைய விளைச்சல்னு பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அது அவ்வளோ ஒரு பூர்வீகமான ஒன்று, அபூர்வமான ஒரு பழம் கடவுளுக்கு நமக்கு கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்கள் சாப்பிடும் போது மட்டும் முருங்கை விதை பவுடர், சரிங்களா? மற்றவங்களாம் சாப்பிடும் போது குழந்தைங்களுக்குலாம் வெறும் பழத்தை மட்டும் சாப்பிட்டாலே போதுமான விஷயம் தான். பெண்கள்லாம் செவ்வாழை எடுத்தாங்கனாக்கா அவங்களுக்கு யூட்ரஸ் மட்டும் கிடையாது, அவங்களுடைய எல்லா போனில் இருக்கக்கூடிய ஜெல்லிலேருந்து எல்லாமே செட் ஆகும். ஸோ அதனால் இரவில் படுக்கும் பொழுது செவ்வாழையை சாப்பிட மறக்காதீர்கள். அட்லீஸ்ட் இரவு நிலை எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு பழம் எப்படியாவது போகட்டும், சரிங்களா? சப்போஸ் டெய்லி வாங்க முடியலனாலும் வாரத்துக்கு 2 தடவை இல்லைன்னா வாரத்துக்கு 1 தடவை நம்ம எடுத்தோம்னா எல்லா விட்டமின்ஸும் அதில் இருக்குது, புரத சத்துக்கள் நல்லா இருக்குது. ஸோ அதனால் வருங்காலத்தில் வரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்துச்சுனாலே மெட்டபாலிசம் ஆட்டோமேட்டிக்காக டேக் அவுட் ஆகிடும். ஸோ அப்போ என்னாகும், நமக்கு இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய சத்தமாக இருக்கணும். எங்கெங்கெல்லாம் பிளட்டு நல்லா இருக்கணும், எங்கெங்கெல்லாம் மூவிங் கெப்பாசிட்டி இருக்கணும், வலுவழுப்பு தன்மை முட்டிலெல்லாம் வேணும், இதெல்லாம் இந்த செவ்வாழை கொடுத்துரும். ஸோ அதனால்
காஸ்ட்லி, அதையோ அது வந்து நம்ம சாப்பிட்டா வந்து உடம்புக்கு ஒத்துக்குமா? அனைவருக்கும் ஒத்துக்கக்கூடிய, ஜீரணிக்கக்கூடிய, டைஜஷன் கொடுக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா செவ்வாழை. மற்ற ஒவ்வொரு வாழைப்பழத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் உண்டு. இது எல்லாமே அடங்கின ஒன்று. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி வரும் காலங்கத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, வயிறு குடல் பிரச்சனையிலேருந்து, கேஸ்ட்ரிக்லேருந்து, பசிக்கிற தன்மையை யாருக்கும் இருக்கிறதில்ல, செரிமான தன்மை இருக்கிறதில்ல. இது எல்லாத்தையும் இந்த ஒரு பழம் செய்யும். அதனால் செவ்வாழையை அசால்ட்டாக நினைக்க வேண்டாம். செவ்வாழை நமக்கு உயிர் சத்து, நமக்கு உயிருக்குள் இருக்கும் சத்து, உயிரை மிளிர வைக்கக்கூடிய ஒரு பவர் இந்த செவ்வாழைக்கு உண்டு. அதனால் இந்த செவ்வாழை அசால்ட்டாக விட்டுற வேண்டாம். நான் சொன்னேன் இல்லையா, முருங்கை விதை பவுடர் வச்சு சாப்பிடும் பொழுது ஆண்கள் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கான தேவையான பூர்த்திகள் அது பூர்த்தி ஆகும். அதனால் இது வந்து எடுத்தால் உடம்பு ஹீட் ஆகிருமா அப்படிலாம் உண்மையே கிடையாது. பேலன்ஸ் பண்ணி கொடுத்து தான் இருக்கும். ஸோ அதனால் இது கரெக்டாக ஒரு 48 நாள் எடுத்துக்கிறீங்களா, இது வந்து வீக்காக இருக்கிறவங்களுக்கு நல்லா இல்லை, நான் நார்மலாக எடுக்கணும்னாக்கா அட்லீஸ்ட் 2 தடவை அப்படி எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி எடுக்கலாம். நான் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு 48 நாள் கண்டிப்பாக எடுக்கணும். இப்படி எடுத்து பாருங்கள், உங்களுக்கே ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை எல்லாம் வந்துவிடும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.